என்னுடைய பேர் வந்து சிதம்பரம். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில செஞ்சிக்கு அடுத்து ஒரு சின்ன குக்கிராமம். மேல்வளப்பூர் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் பார்த்தீங்கன்னா, மேமோட யூடியூப் சேனல்ல நான் கடந்த ஒரு 2 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஈக்விட்டி மாரி கொஞ்சம் கொஞ்சமா அங்க சொல்றத டிப்ஸ் சொல்றத மட்டும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். சரி இது வாங்கி வச்சுட்டு இருந்தா மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்றது? மேற்கொண்டு நம்ம இது இது எப்படி வாங்குறாங்க? இந்த டிப்ஸ்லாம் எப்படி சொல்றாங்க மேடம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஏன் நம்ம ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது? அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா தோணுச்சு. அவங்க குடுக்குற டிப்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு கொஞ்சம் லாபத்த குடுக்கக்கூடிய டிப்ஸே சொல்றாங்க. இது வந்து இந்த மார்க்கெட்ல பணம் பண்ணக்கூடிய விஷயத்த, இதையே ஒரு பணமா பண்றவங்க மத்தியில, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஒரு மாஸ் மீடியால வந்து இது சொல்றதெல்லாம் எல்லார் மேலயுமே இந்த மாரி பண்ணிட முடியாது. ஸோ அது வந்து மேம்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி தான் சொல்லிக்கணும். பட் நேர்ல வர முடியாத சூழ்நிலை. நம்ம கிராமத்துல விவசாயம் சார்ந்த சில வேலைகள்லாம் இருக்கு. அதனால ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதப்போ, நீங்க தாராளமா எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாக வர்றதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ, அதுவே வந்து எனக்கு ஆன்லைன்லேயே நல்லா கிடைச்சு. ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க கூட சரி, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட நீங்க ஆன்லைன் மூலியமா கண்டிப்பா கிளாஸ் எடுத்தீங்கன்னா, மேம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நேர்ல இருக்கவங்க நேர்ல வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம நிஃப்டி இருக்கு இல்லையா, எவ்வளவு போகும் இந்த வருஷத்துல, எவ்வளவு போகும் சும்மா ஒரு சின்னதா ஒரு கெஸ் பண்ணுவோமா? ஏன்னா அப்படின்னா, சென்ற வருஷம் எப்படி இருந்தது நிஃப்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024ல ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது 21,605ல ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அந்த வருஷத்திலே பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துல 27ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 26,277 அதான் வந்து இருக்கிறதுலே எவர் டைம் ஹை. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து போன வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைட்டா இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஸ்டேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கீழே இறங்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜும் வரும். டிசெண்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதுவும் வரும். ஸோ 4 ஸ்டேஜ் இருக்கிறது தான் எப்போதுமே மார்க்கெட். அப்படியே போயிட்டு இருந்தாலும் அந்த மார்க்கெட்ல நமக்கு பலன் கிடைக்காது, டவுன்லேயே போயிட்டு இருக்க மாதிரியும் கிடையாது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னாலே அதுக்கு முதல் எடுத்துக்காட்டாக நம்ம ஷேர் மார்க்கெட்டை கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிப்டி இந்த வருஷம் ஜனவரி மாதம் 24,000 அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ இந்த வருஷத்துல எவ்வளவு தூரம் ரீச் ஆகலாம், அது மேபி உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம். ஸோ அது நம்மளுடைய மார்க்கெட்டோட போக்கு பொறுத்து. ஒரு சில மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்லாம் வேகமா ஏறி கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷமும் நமக்கு அந்த பழைய ஹை இருக்கு இல்லையா, 26,277 வந்து ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கெஸ்ஸிங்கையும் நான் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா, நிப்டியோட பிஇ ரேஷியோ கடந்த 10 வருஷத்துல பார்க்கும்போது 2020 தான் அதிகபட்சமாக இருந்திருக்கு. நம்ம கொரோனா டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல 37.2 இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப லோயஸ்டா கடந்த 10 வருஷத்துல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2011ல இருந்திருக்கிறாங்க, 17.3 இருந்திருக்கிறாங்க. இப்ப 2024ல எவ்வளவு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 21.9. போன வருஷம் 21, 22, 23 கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்மியா தான் இருக்குது, 21.9. ஸோ ஜென்ரலா 20 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாலே நிப்டி வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க, ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ரொம்ப டீப்பா வந்து டவுனுக்கெல்லாம் போகக்கூடிய நிலைமையில இல்ல. நம்மளுடைய பிரைஸ் எல்லாமே, அந்த கம்பெனிஸ் எல்லாமே வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. ஏன்னா பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது எதுக்காக பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு ஃபுல்லா இருக்கக்கூடிய நிப்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோ ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கறதே கணக்கு பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நிப்டி 20 அப்படி இந்த 20, 21 அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கு. அதனால நம்ம வந்து பயப்பட வேண்டாம். நல்ல நல்ல கம்பெனிகள் நான் நல்ல பதிவுலாம் கொடுத்துட்டு வரேன், நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ நம்மளுடைய நிப்டி வந்து 2024ல எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனா இந்த வருஷம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12% கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டபுள் டிஜிட் growth கிடைச்சா நமக்கும் சந்தோஷம் தானே. ஸோ அதனாலதான். அது மட்டும் இல்ல, கடந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருஷங்களாக நம்மளுடைய நிப்டி வந்து பாசிட்டிவான கெயின் கொடுத்திருக்கு. அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லையா? ஸோ நம்மளுடைய இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறதும் இப்ப நம்ம 5வது இடத்துல இருக்கிறோம். இதெல்லாமே வந்து நம்ம இந்த நிப்டி சென்சஸ் இதெல்லாம் வச்சு, ஜிடிபி இதெல்லாம் வச்சுதான் இந்த நம்மளோட பொசிஷன் ஆஃப் பிளேஸே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சில புரோக்கரேஜ்ன்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க வந்து ஒரு
ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த அளவு கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம். இறுதியாக என்னுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நேயர்கள், சப்ஸ்கிரைபர் எல்லாமே நீங்களும் கெஸ் பண்ணுங்களேன். எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாம்ல. கொஞ்சம் கெஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாமே. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஈவன் தோ எஃப்ஐஎஸ் வந்து அதிகமா செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, வீக்கான ஏர்னிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹை வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இதெல்லாம் இருந்த போதிலும் கூட நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு இப்ப வரைக்கும் 24,000 அப்படிங்கிற இடத்துல சேஃபான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் லெவல் 23,000 பிரேக் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டே எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கிறோம். அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இதை அடிப்படையாக வைத்து நாம சில புரோக்கரேஜஸ் எல்லாம் சில யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கக்கூடிய புரோக்கரேஜ் யூனிட் யாருன்னு கேட்டீங்கன்னா சிட்டி பேங்க். இவங்க வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு டார்கெட் கொடுக்கல. மேபி 25,000 போகலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 3.4% தான் வந்து இந்த லெவல்ல இருந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்சைடு பொட்டன்ஷியலாக. கோல்ட்மேன் சாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க ஒரு பெரிய தரமான நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 27,000 வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா பழைய லெவல் இருக்கு இல்லையா, 26,277, 20,300 தான் வந்து இதுக்கு முந்தின லெவல். ஸோ இந்த வருஷம் இதை கொஞ்சம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு அப்சைட் பொட்டன்ஷியலாக 12% கிடைக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரகு நிறுவனம். இவங்க வந்து 26,500 வர்றதுக்கு, அதாவது பழைய லெவல் வந்து கொஞ்சம் வந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10% அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து கிடைக்கும் அப்படின்னு இவங்களுடைய திறனாய்வுகள் எல்லாம் பார்த்து, டெக்னிக்கல்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. நான்காவதாக ஜெஃப்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து 26,600, ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க. ஒரு 10.5% பொட்டன்ஷியல் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்க்கலாமா? பஜாஜ் புரோக்கிங் நிறுவனம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க தாங்க சூப்பர் டூப்பர். 28,700 போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28,700 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய போர்ட்போலியோ எல்லாம் பயங்கரமா அப்படியே பிரகாசமாக இருக்கும். வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கிட்டத்தட்ட எவ்வளவு அப்சைட் பொட்டன்ஷியல் தராங்க தெரியுமா? 19% கொடுக்குறாங்க. அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் ஐசிஐசிஐ டைரக்ட். ஸோ அவங்களே எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இவங்க எல்லாரை விட அதிகமா கொடுத்துருக்காங்க. 28,800 வரும்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19% கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அந்த ரீச் ஆச்சுன்னா உங்களுடைய போர்ட்போலியோ, எல்லாருடைய போர்ட்போலியோமே நிச்சயமாக நம்ம கணிசமான நல்ல லாபத்தை வந்து நம்ம வந்து பெற முடியும். இந்த அளவு வந்தது அப்படின்னா. அடுத்ததாக பெர்னஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது அஸ்யூஷுவல் 26,500 அந்த மாதிரி தாங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12% வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் இந்த 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உலக லெவல்லையும் சரி, நம்ம ஊர்லயும் இருக்கக்கூடிய தரமான ஒரு தரகு நிறுவனங்கள், சரிங்களா? புரோக்கரேஜ் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுடைய அந்த போர்ட்போலியோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு போர்ட்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய போட்காஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஸோ நான் எப்போதுமே ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் எதிர்பார்க்குற ஒரு டைப்பு. ஸோ பாசிட்டிவான அப்ரோச் தான் என்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப வந்து எஃப்ஐஎஸ் வந்து அதிகமான அளவுக்கு கடந்த 6 மாதம், செப்டம்பர் முடிஞ்ச உடனேயே 6 மாதம் சொல்ல முடியாது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களாக எக்கச்சக்கமா வித்துட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சமாவது அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதத்துல மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை நான் ஒரு முதல் பாயிண்டாக வைக்கிறேன். யூ டர்ன் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது பட்ஜெட். ஸோ ஜென்ரலா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது போன முறை வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த முறை ஏதாவது நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டாக்ஸ் மூலமாகவோ இல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய கிடைச்சாலோ கூட நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூணாவதாக உலக லெவல சந்தைகள். அதுல இவர் ட்ரம்ப் 25ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்காது. நான்காவதாக மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிப்போம். இயர் எண்ட் ரிசல்ட் அது எப்போதுமே எல்லாருமே நல்ல ஃப்ளோரிஷா கொடுப்பாங்க. ஸோ இந்த 4 ரீசனை மையமாக வைத்து என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக 26,000 வந்துரும். ஏன்னா 24ல இருக்கிறாங்க இப்ப மார்க்கெட்டு. 26,000 கண்டிப்பாக ஒரு 6 மாசம் 7 மாசத்துல வந்து பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி என்னுடைய போர்ட்போலியோ எல்லாம் வச்சிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். கடவுளுடைய அனுகிரகமும் நன்றாக இருக்கும் பட்சத்துல நான் சொன்ன விஷயங்கள்லாம்
சிறப்பாக இதே மாதிரி நல்ல முறையில் நடக்கும் பட்சத்துல இவங்க சொன்னதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓவராலா ஒரு ஆவரேஜ் நான் போட்டு பார்க்கும்போது 26,500 இல்ல 26,700 இந்த 7 பேரை நீங்க ஆவரேஜ் பண்ணி பாருங்க. 26,700 அப்படிங்கிற இடத்துக்கு வருது. ஸோ பழைய ஹையை உடைத்து ஒரு புது ஹை உருவாகும் என்றால் நிச்சயமாக எல்லாருமே சந்தோஷப்படுவோம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்ப அவங்களும் அதே மாதிரிதான் ஒரு சில விஷயங்களை மையமாக வைத்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 100% நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க பாயிண்ட் 26,000 கண்டிப்பா மீட் பண்ணும். 26,500 உடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் நல்ல குட் நியூஸ் வந்துச்சுன்னா வரும். ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு 24 இருக்குது. 26,000ங்கிறது அடுத்த 2025க்குள்ள வரும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய பதிவு என்ன? நீங்க என்ன கெஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆவது 10ல இருந்து 12% ரிட்டர்ன் ஆகுது இந்த 2025ல கிடைக்கும் பட்சத்துல லாங் டேர்ம்ல வாங்கி வைக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்வோட நல்ல பதிவோட இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.